அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரச்சனை போராட்டத்தை கண்டு பயப்படாத, அதுல நீ வளர்றதுக்கு, நீ வாழறதுக்கு, நீ முன்னேறி வர்றதுக்கு என் கிருபை உனக்கு போதும். அந்த பலகீனத்துல உங்க சரீரத்துல ஒரு பலகீனம் இருக்கலாம், இது போகவே மாட்டேங்குது, எத்தனை வாட்டி நான் மெடிசன் எடுக்கிறது, எத்தனை டாக்டர் பாக்குறது, என்னால முடியலங்கச்சு. உங்களோட அந்த பலகீனத்துல கர்த்தரோட பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உங்க கிருபை இருக்கிறதுக்காக நன்றி, என் பலகீனத்துல உங்க பலன் பூர்ணமாய் விளங்குவதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நிச்சயமா பவுல ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை இல்லையா? அந்த பலகீனத்திலையும் அந்த முள்ளு இதுல குத்துறதுலயும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கண்ணுல ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால அது எப்படி இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் உறுத்தினாலே நம்ம அதை எடுக்கணும்னு பார்ப்போம். அவருக்கு அது குத்திக்கிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு முள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்றது இதுல பாத்தீங்கன்னாக்க தெரியும், ஒரு முள் எனக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. அந்த முள் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை பவுலுக்கு மேட்டமா வந்துடலாம், அதனால கூட அந்த முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கலாம். என் கிருபை உனக்கு போதும், என் பலகீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையில அந்த முள்ளை நீ நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கிருபை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. உங்க பலகீனத்துல அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எதை வச்சு வேணாலும் இருக்கலாம் அந்த முள்ளு. ஆனா அந்த முள்ளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் கிருபையினால அந்த முள்ளு உங்களை எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பார்த்துப்பார்.